லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம வடக்க பார்த்த அருமையான வரைபடம், வாஸ்துபடி உள்ள ஒரு வரைபடத்தையும் புதன் திசை யாருக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்றதையும் குழிக்கணக்கினுடைய விவரம் மற்றும் இந்த புரட்டாசி மாதத்தில் அவசியமாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டிலையே சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து சாப்பிடுங்க. மற்றும் காகத்திற்கு அவசியமாக மத்தியானத்தில் உணவு வழங்குங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு வழங்குங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி 6-10 வரைக்கும், அதாவது அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தர்ப்பணம் திதி கொடுப்பது ரொம்ப 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 சிறந்தது. இப்போ நம்ம வரைபடத்தை பார்ப்போம். வடக்க பார்த்த அருமையான 22x40 உள்ள அருமையான வாஸ்து வரைபடம். ஸோ இதில் 5Gங்கிறது பார்க்குறோம். அதுக்கப்புறம் 4C 3R டேட்டு, KL கோவில், CL கலர். 5Gங்கிறது என்ன சார் அப்படின்னாக்கா, ஈசான மூலைங்கிறது நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை, நார்த் வெஸ்ட் வாயு மூலை, சவுத் வெஸ்ட் கன்னி மூலை, சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை. ஈசான மூலையில் இந்த 3 போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பும், செப்டிக் டேங்க் வாயு மூலையிலையும், மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் கன்னி மூலையில் இருக்கணும். ஃபண்டமெண்டல் பேசிக் ஃபார்முலா தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் உள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறது 4Cங்கிறதுல மெயின் டோர் ஈசான மூலையில் வச்சுருக்கேன். ஏத்தாப்பில் ஷோகேஸ் கப்போர்டு வச்சுருக்கோம். பூஜா கப்போர்டுலேயே கொடுத்துருக்கேன். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஹாலினுடைய கன்னி மூலையில் 10x16 ஹால் ஜன்னல், இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். மாடிப்படி வெளியிலேருந்து ஏறுற மாதிரி கொடுத்துருக்குறோம். கிச்சன் 10x8 யூட்டிலிட்டி ஒரு ஏரியா. டாய்லெட் அக்னி மூலையில் இல்லாமலும் கன்னி மூலையில் இல்லாமல் நடுவில் கொடுத்துருக்கோம். நார்த்து சவுத்தாக தான் இந்த மங்கு இருக்கணும். பெட்ரூம் 9:45-16 பீரோவை கன்னி மூலையில் கொடுத்துருக்கோம். வாசல் ஈசானியத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் 9:45-11 ஒரு பெட்ரூம். அதுக்கப்புறம் காமன் டாய்லெட்டு, 2 பெட்ரூமுக்கே அட்டாச் டாய்லெட். வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் டோர் கொடுத்துட்டிங்கன்னா காமன் டாய்லெட்டாக மாறிடும். இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான். கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கும் 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் வடக்கு திசை யோகம். வாய்ப்பு இருக்கிறவங்க வடக்குக்கு உண்டான பெருமாளை வழிபாடு செய்யுங்க. புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. உப்புலியப்பன் கோயிலுக்கு போங்க. ஏழுமலையான திருப்பதிக்கு போயிட்டு தரிசனம் செய்கிறவங்க, அடிக்கடி போயிட்டு வர்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க உப்புலியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் வழிபாடு செய்யுங்க. வீட்டில் வர்ணம் க்ரீன் கலரில் தீட்டிக்கோங்க. தலைவாசலுக்கு மேலே சங்கு சக்கர நாமம் வச்சுக்கலாம். பெருமாளும் அப்படியே டேரெக்டாக வைக்கக்கூடாதுங்க. சங்கு சக்கர நாமம் மட்டும்தான் தலைவாசலுக்கு மேலேயும் சைட்லேயும் முன்புறத்திலும் வைக்கலாம். கிழக்க பார்த்தும் வடக்க பார்த்தும் இருக்க வேண்டும். தலைவாசல்லையும் இருக்கலாம். ஆனால் பெருமாளை ஒரு சிலர் அப்படியே வச்சிடுறாங்க. அது மாதிரி வைக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறுங்க. உங்களுடைய காசெல்லாம் வெளியே போய் யார் பார்க்குறாங்களோ அவங்க கொண்டு போயிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி வைக்காதீங்க. இன்னர் மெஷர்மெண்ட்டு சரியாக இருக்கணும். அவுட்டர் மெஷர்மெண்ட்டு வாஸ்துபடி இருக்கணும். ஜாதகம் உங்களுக்கு நேரங்காலம் சரியாக இருக்கணும், செக் பண்ணிக்கணும். குழிக்கணக்கு நாம் 111 குழி. இந்த மனையினுடைய அமைப்புக்கு 111 குழி. யானை மனை அசுரத்தனமான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். 97 வருடங்கள் இந்த வயது பொருத்தத்தில் இருக்குது. இந்த பில்டிங்கை அப்படியே நகட்டுறது, பில்டிங்கை தூக்குறதுங்கிறது எல்லாம் இந்த 97 வருடம் உங்கள் கட்டடம் தாத்தா கட்டியிருக்கார், ஆணி கூட அடிக்க முடியாதுன்னு சொல்கிறது. இப்போ கட்டடங்கள் கட்டிக்கிட்டே இருக்கும்போது கூட உடஞ்சி போயிடுது. ஆணி அடித்தா சுவரே விழுந்துடுது. கட்டி முடித்து 1 வருஷத்துக்குள்ளேயே ஹேர் கிராக் கொடுத்துருது. அப்புறம் எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் ஹெவியாக கனமாக வர்றதுனால அதனுடைய தாக்கங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரியாக செயல்படுங்க. இந்த வயது பொருத்தம் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் வருதுங்க. சரி பண்ணிக்கோங்க. அது யாருக்கும் நீங்கள் குறை சொல்லிட முடியாது. கடகராசிக்கு இப்போ கண்டசனி நடந்துகிட்ருக்கு. அதனால் உங்களுக்கு தான் நேரங்காலம் வீக்காக இருக்கும்போது நம்ம வாஸ்து குறையை நம்ம சரி பண்ணாதான் அதனுடைய செயல் சரியாக இருக்கும். இப்போ புதன் திசைன்னு போட்டிருக்கிறேன். புதன் திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்க எல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். புதன்கிழமை வரணும். இரவு பள்ளியறை பூஜையில் கலந்துக்கோங்க. திருவெண்காடு கண் காட்டும் நூதலானம் கடல் காட்டும் கையானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கோவில் கும்பகோணத்தில் இருக்குது. இந்த மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோவிலில் புதன்கிழமை நம்ம வழிபாடு பண்ணோமே ஆனால் நிச்சயமாக பொருளாதாரத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு நீங்கும். ஒன்று. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் 5 புதன்கிழமையில் இரவு பள்ளியறை பூஜை
வெள்ளை சேலை சாத்தி வழிபாடு. வெண்பட்டு சேலை மீனாட்சி அம்மனுக்கு சாத்தி மூக்குத்தி விளக்கு பூஜை பார்த்தோமேயானால் நிச்சயமாக கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. அதே மாதிரி முன்னாடி கோன் பாண்டியன் நிமிர்ந்தார் அப்படின்றது வெப்ப நோயினால் அவதிப்பட்டார். அப்போ உபூதி சாம்பலை அந்த அடுப்பில் இருக்கிறத சமையல் செய்தது, அதுக்கப்புறம் நிவேத்தியத்திற்கு உண்டானது செஞ்சது சாம்பலை, அதுதான் விபூதி ஆக்சுவலாக. அதை கொண்டு போடுவாங்க. அதை எடுத்து நம்ம பூசிக்கிட்டாக்கா வயிற்றுலையோ இல்லை ஏதோ ஒரு கால் வழியோ இருந்துச்சுனாக்கா நீங்கும். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது அப்படின்னு பாடல் பெற்று அது ஞான சம்பந்தர் கூன்பாண்டியனுக்கு பூசின உடனே கூன்பாண்டியன் நிமிர்ந்தார் அப்படின்ற கஷேத்திரம்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். அந்த கோவில் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்க 5 வாசல்கள் கொண்டது. அதில் இந்த பகுதியாகிய ஈசான மூலை வழியாக இப்போ போக்குவரத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. நான் அந்த வீடியோவில் கூட காமிக்கிறேன். தயவு செய்து நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க அவசியமாக கோவிலில் கூட நீங்கள் யாராவது சொல்லுங்கள். எம்பெருமான் சிவபெருமான் போகிற பாதையானது ஸ்ட்ரைட்டாக போவார். மக்கள் ஈசான வழியாக உள்ளே போகணும். ஆனால் இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னாக்கா இந்த திசையிலேருந்து உள்ளே போகிற மாதிரியும் தெற்கு திசையை மட்டுமே உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. வடக்க மூடி வச்சுருக்காங்க, மேற்கு மூடி வச்சுருக்காங்க. தெற்கில் 100 ரூபாய் டிக்கெட் மாத்திரம் உள்ளே போகிற மாதிரியும் கிழக்கில் அக்னி சார்ந்ததில் உள்ளே போகிற மாதிரியும் வச்சுருக்காங்க. தயவு செய்து நண்பர்களே, இந்த ஈசான மூலை வழியாக உள்ளே நம்ம போனோம்னா நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கும். எம்பெருமான் சிவபெருமான் இந்த வழியாக தான் வர சொல்கிறார். அதனால் தயவு செய்து இந்த வழியை திறப்பதற்கும் இந்த வழியை போக்குவரத்திற்கு உண்டானதை சரி செய்வதற்கும் இந்த திருப்பணியில் உள்ளே இருக்கிறது சமீபத்தில் எரிஞ்சு போனதற்கு அப்புறம் சரியாக இன்னும் உள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அது சீர்திருத்தம் பண்ணி உடனே உள்ளே போகிற மாதிரி செய்தோமேயானால் மதுரை மக்களுக்கே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் இது அவசியமாக புதன் கஷேத்திரமாகிய மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் ஈசான மூலை. அதே மாதிரி ஈசான மூலையில் இங்கே ஒரு 2 டாய்லெட்டு கட்டி வச்சுருக்காங்க. பெரிய பார்க் இருக்குது, வழியெல்லாம் சரியாக இருக்குது. இந்த 2ஐயுமே இடிச்சிட்டோம்னாக்கா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் எவ்வளவு வளர்ச்சி எவ்வளவு வருமானம் இருக்கோ அதை விட 100 மடங்கு அதிகமாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இருக்கும். இது சத்தியமாக நான் சொல்லுகின்றேன். இப்போ நம்ம உள்ளளவு வெளியளவு பார்த்துட்டோம். இன்னர் மெஷர்மெண்ட் அவுட்டர் மெஷர்மெண்ட் குழி கணக்கில் யானை மனை எல்லாம் சொல்லிட்டேன். அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டில் இந்த ஜாதகத்தை பற்றி ஒன்று சொல்கிறேன். 4 மூலைகளை பற்றியும் சொல்லியிருக்கேன். இது யாருதுன்னாக்கா விஜய் மல்லையாங்கிறது 18/12/1955 11:30 மணிக்கு பிறந்திருக்கிறாரு. கும்பலக்னம் மகர ராசி. அவருக்கு பார்த்தோம்னா சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குரு தசை. ராகு தசை அவருக்கு 87 நடந்து இப்போ சனி தசை 2022 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் புதன் தசை வரும். இவருக்கு சனி 12-11-10 சனி செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு போர்க்காலம். அவர் பயங்கரமான ஒரு கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் சனி தசை. சனி செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. சனிங்கிறது ஆகாய வட்டம், செவ்வாய்ங்கிறது பூமி, ரெண்டுமே சேரவே சேராது. அதனால் சனி தசை இவருக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுத்துருக்கு. இதுக்கு உண்டான மாற்றத்திற்கு உண்டானது 2022க்கு அப்புறம் புதன் தசை. இவருக்கு புதன் சூரியன் சுக்கிரன் 2039 வரைக்கும் நடக்கும். இப்போவே அதற்கு உண்டான மாற்றம் வந்துடும். போதாக்குறைக்கு இவருக்கு 7 நடந்துக்கிட்டே இருக்குது. லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கார், 7ல் குரு இருக்கிறார். ஸோ இவர் ஏன் இங்கே வர முடியாத சுச்சுவேஷன்னாக்கா சனி திசை 7 நடக்குது. அப்போ இவர் ஆகாய வட்டம் வெளியே தான் இருக்கார். இவரெல்லாம் ஃப்ளைட்டெல்லாம் வாங்கி நிறையா இவர் வியாபாரங்கள் கொடிகட்டி பறந்தவர். ஆனால் கடன் இவருக்கு சொத்துக்கள் நிறைய இருந்து அதற்கு உண்டான பராமரிப்பு இவருக்கு முடியாமல் வெளியே போய் தங்கியிருக்கிறார். ஸோ கால மாற்றத்திற்கு உண்டான நேரம் வாஸ்து சரியாக லக்னத்திற்கு 4ஆம் இடத்துலக்கு யாருக்கெல்லாம் கேது ராகு சனி இருக்காங்களோ அவங்க வீடு வாஸ்துப்படி கொஞ்சம் குறையோடு அமையும். குரு பார்த்தால் கோடி நன்மை மாற்றம் ஏற்படுத்தும். இப்போ இந்த பிளான் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு வரைபடம் அமைக்க வேண்டி இருந்தாலும் இது மாதிரி அமைத்திருந்தாலும் இந்த 2 நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பர்களுக்கு நீங்கள் தொடர்பு பண்ணலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம். இதற்கு பெய்டு சர்வீஸுங்கிற ஒரு சர்வீஸ் இருக்குது. நீங்கள் அதற்கு சிறு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இப்போது இந்த டிராயிங் லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்துக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. இந்த டிராயிங் நான் இதான் ஃபஸ்ட் டைம்னாக்கா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.